அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் மாநில தலைமை சார்பாக கோவையில் நடைபெற்று கொண்டிருக்கும் சமுதாய செல்வம் 2026 கல்வி ஊக்குவிப்பு நிகழ்ச்சியிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். தீர்மானம் 1, தமிழக அரசு அமைக்கும் உயர்மட்ட குழுக்கள், கல்வி கொள்கை அமைப்புகள் மற்றும் ஆணையங்களில் சிறுபான்மை சமூகங்களின் உரிய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 2, கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் முஸ்லிம்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டை 3.5% 5% உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 3, 3.5% இடஒதுக்கீட்டின் மூலம் முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரசு பணிகளில் இதுவரை நிரப்பப்பட்ட வேலைகள், நிரப்பப்படாத இடங்கள் குறித்த வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 4, மதம் மாறிய பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்தவர்களின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீட்டு உரிமைகள் பாதிக்கப்படாத வகையில் தமிழக அரசு சட்டப்பூர்வமான மற்றும் நிலையான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 5, கோவை கரும்புக்கடை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியில் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் ஒரே ஒரு அரசு தொடக்கப்பள்ளி மட்டுமே செயல்பட்டு வருவதுடன் மேல்நிலை பள்ளி வசதி இல்லாததால் மாணவர்கள் தொலைதூர பள்ளிகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது. எனவே சமூக நீதி மற்றும் அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்பு என்ற அரசின் கொள்கையை நடைமுறைப்படுத்தும் வகையில் கரும்புக்கடை அரசு தொடக்கப் பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தவோ அல்லது உக்கடம் புல்லுக்காடு அருகிலுள்ள அரசு நிலத்தில் புதிய அரசு மேல்நிலை பள்ளி ஒன்றை உடனடியாக அமைக்கவோ தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று